வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது செவ்ரலேனுடைய க்ரூஸ். நம்ம ஊரில் இதுக்கு ஒரு செல்ல பேர் கூட இருக்குது, டீசல் ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கார் எந்தூசியாஸ் மத்தியில் இது வந்து ரொம்பவும் ஒரு பிரபலமான கார். பட் இருந்தாலுமே கூட 2017 காலகட்டத்தில் செவ்ரலே வந்து இந்தியாவை விட்டு அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது அதோட இந்த க்ரூஸ் அப்படிங்கிற காரனுடைய சகாப்தம் வந்து நம்ம ஊரில் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் எந்தூசியாஸ் விட மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த காரை மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இதனுடைய பர்ஃபார்மன்ஸை விட்டு கொடுக்க முடியாமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து டீசல் ராக்கெட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் இதை ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இந்த டீசல் ராக்கெட் அப்படிங்கிறதுக்கான அந்த நம்பர்ஸ்லேயே வந்து உங்களால் வந்து இதை வந்து ஃபீல் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு 164 bhp பவரும் 360 Nm டார்க்கும் வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கான ஒரு டார்க்கியான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுனால இதை வந்து டீசல் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷெவி வந்து இதை வந்து டீசல் இன்ஜினில் மட்டும்தான் நம்ம ஊரில் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த க்ரூஸ் வந்து ஒரு குளோபல் ப்ராடக்ட். வேர்ல்டு வைடாக பார்த்தோம் அப்படின்னா 2008 காலகட்டத்திலேருந்து 2023 காலகட்டம் வரைக்கும் இந்த க்ரூஸ் அப்படிங்கிற இந்த பிராண்ட் நேமில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து வந்துக்கிட்டு இருந்தது. அண்ட் டிஃப்ரெண்ட் பாடி ஸ்டைலிங்லேயும் வந்துட்டு இருந்தது. ஒரு சில கண்ட்ரீஸில் நீங்கள் ஹேட்ச்பேக்கில் பார்க்கலாம், ஒரு சில கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து இதில் ஒரு சின்ன ஸ்டேஷன் வேகன் மாதிரியான ஒரு பாடி ஷேப்பில் கூட வந்துட்டு இருந்தது. அண்ட் இந்த செடான் டைப்பில் இருக்கக்கூடிய கார் தான் வந்து மிகவும் பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஊரில் இந்த செடான் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த கார் மட்டும்தான் நம்ம ஊரில் வந்தது. அண்ட் க்ரூஸை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் க்ரூஸ். செகண்ட் ஜென்ரேஷன் க்ரூஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக வந்தது. பட் நம்ம இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி 2017 ஷெவர்லே வந்து எக்ஸிட் ஆகிட்டதுனால நமக்கு அந்த செகண்ட் ஜென்ரேஷன் க்ரூஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் பார்க்கவே இல்லை. அண்ட் இந்த பர்டிகுலர் க்ரூஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஷெவர்லேக்கு நம்ம ஊரில் ஒரு பர்டிகுலர் செடான் ஒரு கார் இருந்தது, ஆப்ட்ரா அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த ஆப்ட்ராலையும் ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜின் போட்டு அவங்க வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஆப்ட்ரா மேக்னம் அப்படிங்கிற நேமில் கூட வந்துட்டு இருந்தது. அந்த ஆப்ட்ராவை ரீப்ளேஸ் பண்ண வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த க்ரூஸ் தான். அண்ட் ஷெவர்லே அப்படிங்கிற பிராண்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வைடாக ஜென்ரல் மோட்டார்ஸ் அப்படிங்கிற பிராண்டு கீழே வரக்கூடிய ஒரு சப்சிடரி பிராண்ட். ஜென்ரல் மோட்டார்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் டேவு அப்படின்னு ஒரு பிராண்ட் இருந்ததுல, சிஎல்ஓ மேட்டிஸ் அப்படின்னு 2 கார்ஸ் இருந்ததுல, அது வந்து கொஞ்சம் பேங்க்ரப்சி ஆனதுக்கப்புறமா அந்த வந்து வாங்கினது அப்படின்றது ஜென்ரல் மோட்டார்ஸ் தான். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஹோல்டன் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ டேவுக்கு கீழேயும் இந்த காரை வந்து வேறு பிராண்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஹோல்டன்லேயும் ஹோல்டன் க்ரூஸ் அப்படின்னு சொல்லி இந்த காரை வந்து மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குளோபல் ப்ராடக்டாக நிறைய கண்ட்ரீஸில் இந்த க்ரூஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஜென் க்ரூஸை வந்து அவங்க J300 அப்படிங்கிற ஒரு கோட் நேம் கொடுத்து தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் க்ரூஸ்னுடைய ஒரு டெவலப்மெண்ட், அதாவது க்ரூஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரை உருவாக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தாட் வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, GMனுடைய அந்த டெல்டா 2 அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை பேஸாக வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லே அவுட்ல இருக்கக்கூடிய ஒரு காரை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி மட்டும் வச்சுக்கிட்டு டிசைனை வந்து குளோபல் ஆக்கிட்டாங்க. யூஸ்வலாக டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு மேனுஃபேக்சர்னுடைய ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை பேஸ் பண்ணி நடக்கும். ஆர் குளோபல் ப்ராடக்ட் அப்படின்னா பிராண்டினுடைய ஆரிஜின் என்ன கண்ட்ரியோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிசைன் கியூஸ் எல்லாமே அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் க்ரூஸை பொறுத்த வரைக்கும் இது நான் சொன்ன மாதிரி இந்த குளோபல் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் டீமும் சரி, அதுவும் உங்களுக்கு குளோபல் டீம் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதாவது டேவுனுடைய சவுத் கொரியன் டீமும் இதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி ஓப்பல் அப்படிங்கிற பிராண்டும் GMக்கு கீழே வருது. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஜெர்மன் பிராண்டு. ஸோ ஜெர்மன் டிசைன் கியூஸும் சரி, இன்ஜினியரிங் விஷயங்களும் சரி இந்த காரில் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்படி என்னதான் சவுத் கொரியன் இன்புட்ஸாக இருக்கட்டும், ஜெர்மன் இன்புட்ஸாக இருக்கட்டும் இந்த காரில் அவ்வளோ உள்ளே போயிருந்தாலுமே கூட இது வந்து ஒரு ப்ராப்பரான அமெரிக்கன் மசில் காரை தழுவுன ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரில் இந்தியாவில் இது வந்து ஒரு நம்ம ஊர் மசில் கார் அப்படின்னு கூட சொல்லலாம். நார்த் இந்தியாவில் இது வந்து டேசி மசில் கார் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கார் வந்த டைமில் இதுக்கு காம்படிஷனாக இருந்த செடான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூட நமக்கு டொயோட்டானுடைய கொரோலா இருந்தது. அண்ட் ஸ்கோடா வந்து ஆக்டாவியா கொடுத்துருந்தாங்க. அண்ட் வோக்ஸ்வேகனில் அதனுடைய ஜெட்டா இருந்தது. அண்ட் ஹுண்டாய் கொரியன் பிராண்ட் அவங்க கூட வந்து எலன்ட்ரா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைனப்பில் இது வந்து தனியாக நின்னது அப்படின்னு சொல்லலாம். ஷெவி வந்து ஒரு அமெரிக்கன் பிராண்டு, ஜென்ரல் மோட்டார்ஸ் ஒரு அமெரிக்கன் பிராண்டு,
பிராண்டு. பட் பிராண்டை தவிர்த்துட்டு இது வந்து லுக்கு, டிசைனு அண்ட் இந்த டிசைனுக்கான இன்ஜின் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இது வந்து ஒரு ப்ராப்பர் மசில் கார் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இந்த காரை வந்து செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது 2011 மாடலில் வந்த ஷெவ்ரலேனுடைய க்ரூஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் க்ரூஸ் அப்படின்னு சொல்லலாம். 2017 வரைக்கும் அந்த க்ரூஸ் வந்து வந்துகிட்டு இருந்தது. பட் 2016 காலகட்டத்தில் ஒரு சின்ன ஃபேஸ் லிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து உங்களுக்கு அலாய் வீல் டிசைனு, பம்பர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருந்தது. பட் க்ரூஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அவங்க வந்து ஒரு 150 ஹார்ஸ் பவர் அண்ட் 327 Nm டார்க்கில் வந்து ஒரு இன்ஜின் அவுட்புட், அதாவது ஒரு 2 லிட்டர் இன்ஜினில் 150 ஹார்ஸ் பவரும் 327 Nm டார்க் அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கான ஒரு சின்ன டார்க் லேக் இருந்ததாக வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால இமீடியட்டாக ஒரு சின்ன சேஞ்ச் அப்படிங்கிறத அதில் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு 7 cc வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 லிட்டர் இன்ஜின் அப்படிங்கிறது 1191 cc-யாக வந்து இருந்தது. பட் அதில் வந்து கொஞ்ச நாள்லேயே இமீடியட்டாக ஒரு 7 cc இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 1998 cc-யில் உங்களுக்கு 164 bhp-யும் 360 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஜினை வந்து கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இன்ஜினாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அந்த VCDI 16 வால்வ் இன்ஜின். அண்ட் இதில் ஒரு நோட்டிசபிளான விஷயம், இது வந்து 2 லிட்டர் டீசல் இன்ஜின்னு சொன்னேன் இல்லையா. இதில் பார்த்தீங்களா வானட்டு கீழே எந்த விதமான இன்சுலேஷன் அப்படிங்கிறதும் இல்லை. இன்றைக்கி இந்த NVH லெவல்ஸு, நாய்ஸு, வைப்ரேஷன், ஹார்ஷ்னஸ் இதை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறோம்ல. பட் அன்றைக்கி பார்த்தீங்களா 2 லிட்டர் இன்ஜினுக்கும் அவங்க இந்த இன்ஜின் மேலே இருந்த அந்த ரிஃபைன்மெண்ட் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஒரு டேம்பிங்லாம் எதுவுமே கொடுக்காம அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே ஃபீல் ஆகுது. பட் ரியர் ஃபயர் வாலில் இன்சுலேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. எனிவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ப்ரெஷரைஸ்டு கன் வச்சு நம்ம வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் வந்து வாட்டர் வாஷ் பண்ணும்போது இன்ஜின் ரூமெல்லாம் வந்து தண்ணி அடிக்கிறது வழக்கம். ப்ரெஷரைஸ்டு வாட்டர் கன் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாது, அது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து அன்றைக்கி டினோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய தாட் ப்ராசஸ் விஷயங்கள்லாம் அன்றைக்கி இருந்தது. அண்ட் இந்த இன்ஜின் பேவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இது வந்து இந்த 2 லிட்டர் இன்ஜினுக்கு இது ரொம்ப டைட்டான ஃபிட்டாக தான் இருக்குது. பெருசாக ஸ்பேசஸ் அப்படிங்கிறது நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. அண்ட் இந்த இன்ஜின் கூட அவங்க வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் வந்து இனிஷியலாக கொடுத்துருந்தாங்க. பட் 2013 காலகட்டத்தில் ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கூட அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா லேட்டரான உங்களுக்கு வந்து 6 ஸ்பீடில் 80 டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஒன்றும் கூட இந்த பர்டிகுலர் இன்ஜின் கூட அவங்க வந்து பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்க வந்து இந்த பெட்ரோல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே போகலை. இன்றைக்கி காலகட்டத்தில் மேபி இது இருந்திருந்தது அப்படின்னா கூட 2017 ஷெவி வந்து எக்ஸிட் ஆகாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கூட மேபி 2020 இந்த BS6 நார்ம்ஸ் வரும்போது கண்டிப்பாக ஷெவி வந்து இந்த க்ரூஸை கட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆர் மேபி ஏதாவது ஒரு பெட்ரோல் இன்ஜினை சோர்ஸ் பண்ணி உள்ளே போட்டு கொடுத்துருப்பாங்க. அது இந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணியிருக்காது. இந்த பிராண்டு, இந்த க்ரூஸ் அப்படிங்கிற பேருக்கான ஒரு இது வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். எனிவே இந்த பானட்னுடைய வெயிட் அப்படிங்கிறது சுமாரான வெயிட் தான், ரொம்ப ஹெவியான பானட் அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கார்னுடைய பில்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வீக்கான பில்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆக்சுவலாக இது வந்து நான் குளோபல் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து உங்களுக்கு அப்போவே 4 ஏர்பேக் மாடலாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஈவன் யூரோ என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு மாடலாக தான் இருந்தது. அண்ட் ஷெவர்லே க்ரூஸ்னுடைய டைமென்ஷன்ஸ் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லென்த் ஒரு 4.5 மீட்டர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பரான 3 பாக்ஸ் செடான்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெங்த் வந்து உங்களுக்கு ஒரு 4.5 மீட்டர்ஸும், விட்த் வந்து உங்களுக்கு ஒரு 1.7 மீட்டர்ஸும், ஹைட் வந்து ஒரு 1.4 மீட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதனுடைய வீல் பேஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு 2.6 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக நம்ம இன்றைக்கி ஒரு பாயிண்ட் சொல்கிறது உண்டு, இந்த வீல் பேஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்டீரியர்னுடைய ஸ்பேஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இன்றைக்கி அந்த இன்டீரியர் ஸ்பேஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீல் பேஸ் வந்து மேக்ஸிமம் எப்படியாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஓவர் ரேங்கை குறைச்சி வீலில் வந்து அப்படியே எண்டு வரைக்கும் தள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறாங்க மேனுஃபேக்சரர்ஸ். பட் அன்னைக்கு வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத பற்றி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வெஹிக்கிளுடைய டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் பேலன்சிங்காக தான் அந்த ஒரு வீல் பேஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள் மாதிரி இருக்கக்கூடிய வண்டிகளில் உங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து செடான்னு சொல்லிட்டேன். ஸோ இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 165 mm வரைக்கும் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு கீழே ஸ்கிராப் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த காரை வச்சிருந்தவங்களுக்கு தெரியும். இதில் வந்து சின்ன சின்ன கீழே பெல்லி ஸ்கிராப்பிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். செடான் அண்ட் லோ ஃப்ளோர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த மாதிரி சின்ன சின்ன
மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண தான் வேணும். எனிவே இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர் தான். அண்ட் இந்த காரை அவங்க அன்னைக்கு லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் பிரேக்கு, ரியர்லேயும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கோட தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இன்ஜினுடைய பவரை ஹோல்ட் பண்ணணும், ஸ்டாப்பிங் பவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கே 4 வீலுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த அலாய் வீல் டிசைன் இருக்குல்ல, க்ரூஸ் வந்ததுலேயே இந்த அலாய் வீல் டிசைன் தான் எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2016 வந்த அந்த ஃபேஸ் லிஃப்டட் க்ரூஸில் வந்த அந்த அலாய் வீல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனிவே இந்த டயர்னுடைய ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீல் சைஸ் வந்து உங்களுக்கு 16 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா 205/60R16 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 ஸ்போக் அலாய் வீல் அப்படிங்கிறது இருக்குது. டைமண்ட் கட்லாம் ஒன்றும் கிடையாது, பெயிண்டட் சில்வர் பெயிண்டட் அலாய் வீல் தான். இப்போ இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் டீடைல்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா இது வந்து செடான்னு சொல்லிட்டேன், லோ ஃப்ளோர்னு சொல்லிட்டேன். ஸோ இதனுடைய ஸ்டாண்ட்ஸே வந்து ஒரு லோ ஸ்டாண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த ஹெட்லாம்ப் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்டுன்னு தான் சொல்லணும். பட் அதை வந்து கொஞ்சம் இந்த பக்கம் மட்டும் இழுத்து விட்ட மாதிரியான ஒரு டிசைன். அண்ட் ஹாலஜன் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான். அண்ட் இண்டிகேட்டரும் வந்து உங்களுக்கு ஹாலஜன் தான். அதே மாதிரி இந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வெஹிக்கிளுடைய ஓனர் மட்டும் உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டருக்கு ஒரு பிளாக் மசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக செடான் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் இருக்கும். எனிவே அப்படியே நம்ம வந்தோம்னா இந்த ஷெவினுடைய இந்த ட்வின் ஸ்பிளிட் கிரில். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் க்ரூஸில் வந்து இந்த கிரில், இந்த ஹனிகோம்ப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரில் ரெண்டையும் அட்டாச் பண்ணுற மாதிரி சென்டரில் ஷெவினுடைய லோகோ இருக்குது. அண்ட் இந்த கிரில்லை சுற்றியும் நம்மளால் குரோம் பீடிங் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் லைசன்ஸ் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டோஹுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் பாடி கலர்ட் பம்பர்ஸ் தான். கீழே மட்டும் உங்களுக்கு அந்த பிளாக் லிப்பு மட்டும் உங்களுக்கு லைட்டாக கொடுத்துருக்காங்க கீழே அந்த ஸ்கிராப்பிங்காக. அண்ட் கிரில்லுக்கு கீழே நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஏர் டேம் ஒன்று நம்மளால் பார்க்க முடியுது. அதில் பெரிய டிசைனிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அண்ட் இது வந்து ஒரு கிளாம்ஷெல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பானட் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு க்ரீஸ் லைன் ஃபுல்லாக வருது. அண்ட் சென்டரில் பார்த்தோம்னா ஒரு கோடு ஒன்று வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் தான், இந்த லைன்ஸ் எல்லாம் தான் வந்து இதை ஒரு மசில் கார் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குது. அண்ட் ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு 2 வைப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பானட் மேலே உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் சைடுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெங்க்தியான ஃபெண்டர். அண்ட் ஃபெண்டரில் உங்களுக்கு அந்த 2.0 அப்படின்னு அந்த 2 லிட்டர் இன்ஜினுக்கான அந்த நம்பர் டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டருக்கான அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் சைட் மிரர்ஸ். ஸோ இது வந்து மோட்டரைஸ்டு மிரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சைட் டிசைன் டீட்டெயில்ஸ்னு பார்த்தோம்னா கூட உங்களுக்கு இந்த ஃபெண்டரில் எதுவும் வந்து க்ரீஸ் லைன்ஸ் இல்லை. பட் இந்த ஷோல்டர் லைன் அப்படிங்கிறது இந்த இண்டிகேட்டர் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே நமக்கு ரியரில் டெயில் லேம்ப் வரைக்கும் அந்த ஷோல்டர் லைன் வந்து ஃபாலோ ஆகுது. அந்த ஷோல்டர் லைன் வரைக்கும் அப்படி ஒரு ஸ்லோப்பிங் வந்து அதுக்கப்புறம் அப்படியே அப்ரப்டாக ஃப்ளாட்டாக கட் ஆகிறது இருக்குல்ல, இந்த மாதிரியான அந்த ஒரு ஜாமெட்ரிக் டிசைன் தான் வந்து நமக்கு இந்த மசில் கார் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குது. அண்ட் இந்த விண்டோ லைன் இருக்குல்ல, இந்த வெதர் ஸ்ட்ரிப் பார்த்தீங்களா, அப்போவே வந்து உங்களுக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரியர் குவார்டர் பேனல் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு வருது. அண்ட் அதே மாதிரி டோர் ஹேண்டில்ஸும் வந்து உங்களுக்கு பாடி கலர்ட் அண்ட் குரோம் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விண்டோ லைனிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பி பில்லர் மட்டும் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினிஷிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸான ஒரு சைட் மிரர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ன்றது கிடையாது, டீசல் இன்ஜின் மட்டும் தான். பட் வேரியன்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்டி அப்புறமா LTZ அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு LTZ அப்படிங்கிற டாப் எண்ட் வேரியன்ட்டு. இந்த டாப் எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் சன் ரூஃப் வந்து வந்துடும். ஸோ இன்னைக்கு பேனராமிக் சன் ரூஃப் இல்லாமல் காரே வாங்க மாட்டேன்னு மக்கள் வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த டைம் பீரியடில், பட் அன்னைக்கு 2008-09 அந்த டைம் பீரியட்ல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த சன் ரூஃப் அப்படிங்கிறது வந்துருந்தது. பட் அன்னைக்கு பார்த்தோம்னா லாரா வந்து உங்களுக்கு சன் ரூஃபோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் செடான்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் சன் ரூஃப் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியான விஷயமாக தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம். அண்ட் இந்த பர்டிகுலர் கார் வந்து நமக்கு சம்பத் ஸ்டன்ஸ் பிரதர் தான் வந்து அவருடைய கர்ட்டசியில் தான் இந்த கார் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரூஃப் ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டிஃபாகர் லைன்ஸ் வந்து வந்துடுது. அண்ட் ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பூட் லிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் லிப் ஸ்பாய்லர் கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல்லே வந்து கொஞ்சம் அப்படி ஏத்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 2016 நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் ஒரு லிப் ஸ்பாய்லரும் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஷெவி. எனிவே இந்த டெயில் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED அப்படிங்கிற எந்த ஃபஸ்ஸும் கிடையாது.
டியூவல் பேரல், அதாவது இது தனி யூனிட் இது தனி யூனிட், பட் பார்த்தோம்னா 2 பேரல் இருக்கிற மாதிரி 2 ரவுண்டில் இருக்கிற மாதிரியான ஒரு டெயில் லேம்ப் செட்டப்பு. எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன் தான், இண்டிகேட்டர், ரிவர்ஸ் லைட் எல்லாமே. அண்ட் ஷெவர்லே அப்படிங்கிற பேட்ஜிங் இங்கே இருக்குது. அண்ட் அவங்களுடைய லோகோ அண்ட் ரைட் சைடில் க்ரூஸ்னுடைய பேட்ஜிங், LTZ அப்படிங்கிற வேரியன்ட் பேட்ஜிங் இருக்குது. அண்ட் சென்டரில் உங்களுக்கு இந்த குரோம் பார் ஒன்று ரன் ஆகுது. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அந்த டெயில் லேம்ப் LED பார்லாம் வைக்கிறாங்க. எனவே அன்றைக்கி வந்து குரோம் தான் வந்து ஒரு டிசைன் டீட்டெயிலாக இருந்தது. அண்ட் இன்ஜினுடைய அந்த ஸ்பெக் VCDA அப்படிங்கிறது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் அன்றைக்கே உங்களுக்கு வந்து இந்த பார்க்கிங் சென்சார்ஸோடு கொடுத்துருந்தாங்க. கேமரா அப்படிங்கிறது அன்றைக்கி டேட்டுக்கு இல்லை, பட் இருந்தாலும் ரிவர்ஸில் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருந்தாங்க. 4 பார்க்கிங் சென்சார் வந்தது. அந்த இங்கே வந்து உங்களுக்கு டோ ஹுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் இங்கே ஒன்று தனியாக வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. கம்பெனியில் OEMல வந்த சைலன்சர் பைப் டிப்பு தான். எந்த அளவுக்கு ஒரு குரோம் டிப் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த 2 லிட்டர் இன்ஜினுக்கு ஏற்ற ஒரு சைஸாக இருக்குது. அண்ட் டீசல்னுடைய அந்த கார்பன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அண்டர் பாடி ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் வந்து வெஹிக்கிளோடைய ரைட் ஹேண்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இந்த அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் இல்லையா. ஸோ டீசல் டேங்க் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த வெஹிக்கிள் இருக்குது. 60 லிட்டர் டீசல் டேங்க்கு. ஸோ நம்ம ஊரில் யூஸ்வலாக 40-45 லிட்டர்ஸ் இருக்கிறது வழக்கம். இந்த 2 லிட்டர் இன்ஜினுக்கு 60 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். அண்ட் இந்த பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லைசன்ஸ் பிளேட்கான லைட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பூட் ஸ்பேஸ் வந்து செடான் வாங்குறது அப்படிங்கிறது, இந்த பூட் ஸ்பேஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த க்ரூஸ்னுடைய பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 460 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஸ்பேர் வீல் வந்து இதுக்கு கீழே இருக்கும். அண்ட் ஸ்பேர் வீலும் உங்களுக்கு வந்து அலாய் வீலில் தான் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. பெரிய காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு அன்னைக்கு தேதிக்கே இந்த காரில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கான ரிக்வஸ்ட் சென்சார் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 டோருக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீபோர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்லாட்டுமே கூட இருக்குது. சரி வாங்க ரியர் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அண்ட் டோர் ஓப்பன் பண்ணும்போது இதுதான் இன்றைக்கி தேதிக்கு மிஸ் ஆகுது. அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது டோர் ஓப்பன் பண்ணும்போது. அண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் அண்ட் கிரே அப்படிங்கிற ஒரு கலர் காம்பினேஷனில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஷெவி. அண்ட் ரியர் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டோர் ஓப்பனர் வந்து உங்களுக்கு குரோமில் அண்ட் பவர் விண்டோஸான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 பவர் விண்டோஸுமே உங்களுக்கு வந்து 1 டச் அப் அண்ட் டவுனில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ரீமியமான ஃபீச்சர். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கைப்படுற இடம் இது மட்டும் உங்களுக்கு லைட்டாக ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் இருக்கும். பட் இதில் வாட்டர் பாட்டிலாம் ஒன்றும் வைக்க முடியாது. பட் நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் லாக் பார்த்தீங்களா எந்த மாதிரி இருக்குன்னு, ஓல்ட் ஸ்கூல் டைப்பில். அண்ட் இந்த கார் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டோர் பேட் இதோட முடியுதா, பட் இந்த இடத்துல இந்த பீடிங் வரும்ல, இந்த இடத்துல யூஸ்வலாக நம்ம மாஸ் மார்க்கெட் கார்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த பாடி கலர்டு மெட்டல் தான் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்களா பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீமியமான விஷயங்கள். எனிவே இதில் வந்து உங்களுக்கு LTZல லெதர் சீட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க டாப் எண்டில். அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேசஞ்சருக்கு உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் ஸ்கல்ப்டட் சீட்ஸ் தான். 2 பேசஞ்சர் உட்காந்து போனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படியே வாங்கி வச்சுருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும். பட் சென்டர் பேசஞ்சர் வந்து சின்ன ஹம்ப் இருக்குது, உட்காரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனிவே உட்காரலாம். அண்ட் சென்டர்லேயும் கீழே வந்து உங்களுக்கு இந்த ஹம்ப் இருக்குது. ஸோ கால் வச்சுக்கிறதும் சென்டர் பேசஞ்சருக்கு லைட்டாக கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அண்ட் இந்த ஷெவி க்ரூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறது இந்த லெக் ரூம், ரியர் சீட்டில் இருக்கக்கூடிய லெக் ரூம். ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸ் நல்லா இன்னும் கூட பின்னாடி வரும். அந்த ரெயில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு பின்னாடி வந்ததுன்னா பின்னாடி சீட்டே பின்னாடி ஸ்பேஸே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கு பின்னாடியும் வந்து உங்களுக்கு ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேகசின் ஹோல்டர்ஸ் வந்தது. அண்ட் ரியர் சீட்டுக்கு உங்களுக்கு AC வென்ட்ஸ் இல்லாததும் ஒரு சின்ன மிஸ். பட் ஒரு 12 வோல்ட் சாக்கெட் மட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க உட்காந்து பார்த்துருவோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறதுனால ஹெட்டை வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணி உட்காரணும், இல்லை தலை தட்டுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ஹெட் ரூம் வந்து கொஞ்சம் டைட்டான ஃபிட் தான். நான் 6'1" உங்களுக்கு தெரியும். எனக்கு லைட்டாக தலை ஸ்க்ராப் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்த ஃபேப்ரிக் வந்து ப்ரீமியமான நிட்டட் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. 2011 மாடல் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸ் ஆகிடுச்சா. ஸோ பாருங்கள் நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கிராப் ஹேண்டில் கொலாப்சபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹூக் ஒன்று இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இன்டீரியர் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் பல்ப் தான். அண்ட் இதை பார்த்தீங்களா
சன்ரூஃப், எஸ் சன்ரூஃப், எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து ஹெட்ரெஸ்ட் இருக்குது, சின்ன சைஸில் தான் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்க்கும்போது நமக்கு விசிபிலிட்டி ஒன்றும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டேஷ்போர்டுடைய லுக்கு இதுதான், பார்த்துக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு லெக் ரூம் வந்து பரவாயில்லை. அண்ட் சீட்ஸு கீழேயும் நம்மளால காலை வந்து ஸ்லாட் பண்ணிக்க முடியும். அண்ட் தை சப்போர்ட் வந்து ஆக்சுவலாக கால் வந்து நீஸ் அப்பாக இருக்கிற மாதிரி தான் ஒரு பொசிஷன் இருக்குது. தை சப்போர்ட் வந்து ஒரு 60% சொல்லலாம். பட் இந்த கார் வந்து ரியர் சீட்டுக்கான கார் கிடையாது. அண்ட் இந்த ரியர் சீட்டில் உட்கார்றதுக்கு நானும் ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரியரில் பார்த்தா அதே மாதிரி தான் பிளாக் அண்ட் கிரேனுடைய காம்பினேஷனில் இருக்குது. இந்த கைப்படுற இடம் மட்டும் உங்களுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் லைட்டாக ஓன் அவுட் ஆகிருக்கு. எனிவே ஒரு கிராப் ஹேண்டில், 4 பவர் விண்டோஸு அண்ட் 4 பவர் விண்டோஸுமே ஒன் டச் அப் அண்ட் டவுனில் இருக்குது. இது வந்து சைல்ட் லாக்கான பட்டன், சைட் மோட்டரைஸ்ட் மிரருக்கான அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது டோர் ஓப்பனர் குரோமில் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம். ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், அதை சுற்றி ஒரு சில்வர் பீடிங் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேட்டர் ஆன் இதனுடைய அப்டேட்டட் மாடல்ஸ்லாம் உங்களுக்கு இந்த LTZ மாடலில் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து செமி பவர்ட் சீட்ஸ் வந்து வந்தது. இதை சாய்க்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து மேனுவலாகவும், பட் இது முன்னாடி பின்னாடி தள்ளுறதெல்லாம் வந்து உங்களுக்கு செமி எலக்ட்ரிக் சீட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து 2011 மாடல் அப்படிங்கிறதுனால அது மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. எனிவே இந்த லெதர்னுடைய குவாலிட்டி பாருங்கள், இத்தனை வருஷமாகியும் லைட்டாக அந்த கிராக்ஸ் மட்டும்தான் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து கார்ஸ்னுடைய அந்த பில்ட் டு லாஸ்ட் அப்படிங்கிற நேச்சரை வந்து இந்த மாதிரி கார்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது. அண்ட் இது வந்து இந்த அமெரிக்கன் மாடல் இல்லையா, அமெரிக்கன் பிராண்டு. ஸோ அவங்க ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டியரிங்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்க்ரோலர் டைப்பில் ஹெட்லாம்ப் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்புக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிளஸ்டருக்கான லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்னுடைய லெவலரும் வந்துடுது. அண்ட் 2 பக்கம் இருக்கக்கூடிய டிரைவர் சைடும் பேசஞ்சர் சைடும் இருக்கக்கூடிய ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு குரோம் பீடிங் இருக்குது. பட் சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிக்கல் ஸ்லாட்ஸில் இருக்கிற மாதிரியான ஏசி வெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல், ஒரு ஃபுல் ரவுண்டட் தான், ஃப்ளாட் பாட்டம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சில்வர் இன்சர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த ஸ்டியரிங்கை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்வர்டில் அப்படி உள்ளே இறங்குற மாதிரி இருக்கா. ஸோ அது ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த டேஷ்போர்ட்னுடைய டிசைன் வந்து கார்வெட் இன்ஸ்பயர்ட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்வெட் இன்ஸ்பயர்ட் அப்படிங்கிறது இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் கன்சோல், இந்த வி ஷேப். ஸோ இது வந்து கார்வெட்னுடைய அந்த டிசைனில் வந்து இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டுமே கூட எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு டிசைன் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டிசைன் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டேஷ்போர்டினுடைய ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா இப்படி சென்டரில் வந்து பார்க்கும்போது இது இப்படி, இதுவும் இப்படி வர்ற மாதிரி ஒரு யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஸ்டைலிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ், அதாவது இன்றைக்கி வந்து நிறைய லேயர் டேஷ்போர்ட்லாம் வந்துருச்சு. பட் ப்ராப்பரான கட்ஸ் அண்ட் க்ரீசஸோடு இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரீமியம் ஸ்போர்ட்டி டேஷ்போர்டாக கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு செமி சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது உள்ள. அண்ட் அன்னைக்கு டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காரில் இல்லை. பட் அதுக்கப்புறம் அப்டேட் ஆன மாடல் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் அண்ட் இந்த பட்டன்ஸோட சேர்ந்த ஒரு மாடல் ஒன்று வந்தது. அன்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. எனிவே பேசஞ்சருக்கான ஏர் பேக் போர்ஷன் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருக்குது. அண்ட் டிரைவர் ஏர் பேக் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டியரிங் வீலில் வந்துடுது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளில் லேட்டரான் வந்து 4 ஏர் பேக்ஸ் கூட வந்தது. ஐ திங்க் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் வந்து 2 ஏர் பேக் மாடல் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சில்வர் ஃபினிஷ் மட்டும் கிடையாது. அதில் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரியும். ஒரு கிரெயின்ஸ் மாதிரி இருக்குது, டாட்டட் கிரெயின்ஸோட. ஸோ ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல், அந்த கார்பன் ஃபைபர் தழுவுன ஒரு டிசைன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனிவே உங்களுக்கு நிறைய பட்டன்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த செட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, வித் CD சேஞ்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி வந்துடுது. இது ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்சு, டோர், இது வந்து வெஹிக்கிள் உங்களுக்கு லாக் அன்லாக் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் அண்ட் ஒரு ஸ்க்ரோலர் கொடுத்துருக்காங்க வித் நால்டு ஃபீலோட அண்ட் குரோம் டிப்ஸோட வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் இந்த சாவி வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸு. பட் இது வந்து இந்த வண்டியோட சாவி இல்லை, இது MG வின்சருடைய கீ. எனிவே இதில் நான் சொன்ன மாதிரி 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் இருக்குது. பட் லேட்டரான உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்தது. அண்ட் 6 ஸ்பீடில் 80 டார்க் கன்வெர்ட்டரும் வந்தது. அண்ட் அதை சுற்றி ஒரு லெதர் ரேப்பிங் அப்படிங்கிறது இருக்குது, குரோம் பீடிங் இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சாக்கெட் இருக்குது. பார்க்கிங் பிரேக் மேனுவல் தான், அதில் ஒரு குரோம் டிப்பு. இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேயும் லெதர் ரேப் இருக்குது. அண்ட் அது கீழே சின்ன ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு ஆக்ஸ் அண்ட் USB போர்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே சென்டரில் உங்களுக்கு ஷெவினுடைய லோகோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரூஸ்
க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பாட்டு மாற்றுறதுக்கு அதுக்கான விஷயங்கள் இருக்குது. அண்ட் இந்த சென்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூயல் காஜும் ஹீட் காஜும் வந்துடுது. அண்ட் அதை சுற்றி உங்களுக்கு ஒரு டெல்டெல் லைட்ஸ் வந்துடுது. சென்டரில் ஒரு சின்ன எம்ஐடி ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் ஹெட்லாம்புக்கான ஸ்டாக்கும் இருக்குது. அண்ட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம இது அமெரிக்கன் கார்னு சொன்னோம்ல, கடைசியாக வந்த ஃபோர்ட்ஸ் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தானே இருக்கும், அந்த ஜெர்மன் அமெரிக்கன் ஸ்டைலில். பட் ஷெவி வந்து இந்த காரை இண்டியனைஸ்டாக இந்த விஷயத்தில் மாற்றிருந்தாங்க. இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஹெட்லைட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பர் ஸ்டாக்கும் மாற்றி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த எம்ஐடி ஸ்க்ரீனை வந்து டாகல் பண்ணுறதுக்கான பட்டன் பார்த்தீங்களா, இந்த ஹெட்லாம்ப் ஸ்டாக்லேயே மெனூன்னு இருக்கா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து டாகல் பண்ணலாம். அண்ட் மேலே உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடுது. அண்ட் சன்ரூஃப்கான சுவிச்சஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு லைட்டிங் ஸ்பாட் லைட்ஸ் மாதிரி 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிமிங்கில் உங்களுக்கு சென்டரில் இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்துடுது. அண்ட் பேசஞ்சர் சைட் சன்வைசர்லேயும் உங்களுக்கு லைட் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைட் சன்வைசரில் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்களா சன்கிளாஸ் ஹோல்டர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல தாட்டு. அண்ட் இந்த ஏ பில்லரில் உங்களுக்கு ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் பெருசாக இல்லாமல் ஒரு ப்ராப்பரான அந்த டீசல் கிரண்ட் மட்டும் இருக்கிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பானட் க்ளோஸாக இருந்தால் இவ்வளோ தான் இதனுடைய சவுண்டு. ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஸோ அது சம்பத் ஸ்டன்ஸ் ப்ரோ, சென்னை ப்ரோ ஸ்டண்ட் அகாடமி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அவர் கூட. இந்த பர்டிகுலர் க்ரூஸ் வந்து அவரோட தான், அவர்கிட்ட தான் நம்ம இந்த க்ரூஸோடைய யூசர் ரிவ்யூ கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் க்ரூஸ் ஏன் வாங்கினீங்க அண்ட் உங்களுடைய யூசர் ரிவ்யூ அப்படி சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, க்ரூஸ் வந்து எனக்கு வந்து இப்போ நான் இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆகுது. ஓகே. பொதுவாக பசங்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு ஹோண்டா சிவிக் எடுக்கலான்றது எல்லாருக்குமே ஒரு வாட்டியாவது வாங்கிட்டு ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். க்ரூஸ் வந்து ஆக்சுவலாக என்னன்னா பிடிச்ச கார் தான், ரொம்ப பிடிச்ச கார் தான். ஆனால் என்னன்னா அது நம்மளால வாங்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் அந்த டைம்ல. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி, ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்லி, எல்லாமே ஹெவி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு குவாலிஸ் ஒன்று வச்சிருந்தேன். ஒரு மிட் நைட்ல அந்த வண்டியை வந்து 12 மணிக்கு அதை வந்து வித்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு போயிட்டாங்க. சோ அந்த குவாலிஸ்ல தான் நான் என்னோட ஸ்டன் பைக்கை வந்து ஏதாவது ஈவெண்ட்டுக்கு கொண்டு போனோம்னா வச்சு கொண்டு போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. சோ அது வித்த உடனே மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா, நான் அகாடமில எப்பவுமே பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம குவாலிஸ் நிக்கும், இல்ல பழைய பலினோ இருந்து அது நின்று இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த இடமே ரொம்ப எம்டியா இருந்துச்சு. சரி என்னடா இது அப்படின்ன உடனே சரி ஓகே நம்ம ஒரு சிவிக் பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு OLX ஓபன் பண்ண முதல் ஆட் இதுதான். ஓபன் பண்ண உடனே ஆட் வரும் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ஆடா க்ரூஸ் இருந்துச்சு. சும்மா தான் தொட்டு பார்த்தேன். ஒரு 4 lakhs 4.5 ஏதோ போட்டிருந்தாங்க. சரி சும்மா கேட்கலாம், சும்மா மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு. ஏன்னா நான் காலேஜ் வித்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,25,000 ரூபாய்க்கு வித்திருந்தேன். சரி என்கிட்ட இருந்துச்சு. சரி நம்மளால வந்து ஒரு சிவிக் எடுத்துட முடியும்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். க்ரூஸ் இருந்தவொடனே ஆப்வியஸா நான் என்ன பண்ணேன், சரி சும்மா போய் நேர்ல ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போய் ஓட்டி பார்த்தா சூப்பரா இருந்துச்சு வண்டி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி நான் க்ரூஸ் ஓட்டி இருக்கேன். எனக்கு இந்த கலரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கலர் பர்டிகுலர் எல்லாரும் ஒயிட் எடுப்பாங்க இல்ல பிளாக் எடுப்பாங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, வண்டி சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் கிட்ட இருந்துச்சு. அவரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான். சோ அவர் வந்து வண்டியை பெருசா வெரைட்டி எல்லாம் ஓட்டல, வண்டி செம்ம ஜென்யூனா இருந்துச்சு. சோ நான் எடுத்துட்டு க்ரூஸுக்கு வந்து பெரிய ரீசேல் வேல்யூ இல்ல. ஆமா, க்ரூஸ்ல வாங்குறது வந்து செலவு வச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா பயம் இருக்கும். இல்ல ஆக்சுவலா சொல்ல போனா எக்ஸ்பென்ஸ் தான். இப்பவுமே ஸ்பேர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் தான். அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே எக்ஸ்பென்ஸான்னு கேட்டா எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பாத்தீங்கன்னா வண்டி ஸ்பேர் கிடைக்காது, எக்ஸ்பென்ஸ் சொல்லியே அவனுக்கு ரேட்டு எல்லாரும் வந்து அதிகமான ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ரீசேல் வேல்யூ வண்டிக்கு இல்ல, ஆனா ஸ்பேருக்கு மட்டும் வேல்யூ அதிகம். ஏன் எல்லாரும் காசு சம்பாதிக்கணும் அப்படி ஒரு ஆசை, அதனால அதிக விலைக்கு விற்கிறாங்க. வண்டி இனிமே மார்க்கெட்ல இல்ல அப்படின்ற பட்சத்தில் தான். இல்ல நமக்கு பழக்கத்துல எப்பவும் போல இப்ப மாருதியோ டாட்டாவோ இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்பேர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து நான் போயிட்டு இப்போ வண்டியை பார்க்கும்போது வண்டியை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ரேட்டும் பேசினேன். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வண்டியை வந்து நான் ஒரு 3,80,000 ரூபாய்க்கு எடுத்தேன் இந்த வண்டியை. ஏன்னா என்கிட்ட ஒரு 3,25 இருந்துச்சு. சரி வண்டி பிடிச்ச உடனே சரி இன்னும் கொஞ்சம் தானே பரட்டி போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் அமௌண்ட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி அரேஞ்ச் பண்ணி வண்டியை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு. பட் நான் வண்டியை வாங்கும்போது பாத்தீங்கன்னா வண்டியில எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஸோ 4 டயர் அப்படி ஆப்வியஸா 5 டயருமே எனக்கு புதுசா இருந்துச்சு. இன்னும் ஸ்டெப்னி நான் தரையில கூட வைக்கல. கிட்டத்தட்ட நான் வண்டி வாங்கி இப்போ ஒரு 38,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டேன். இன்னும் அந்த ஸ்டெப்னி புதுசா தான் இருக்கு. இன்ன வரைக்கும் வண்டி பஞ்சர் ஆகல. ஸோ வண்டி வந்து என்ன சொல்றது, எனக்கு ஓட்டுறதுக்கு இந்த கார் நான் ஓட்டினதுக்கு அப்புறம் நான் நிறைய கார் ஓட்டினதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட கார் அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே எனக்கு அந்த ஒரு ஃபீலே வந்து வரல. இந்த கார்ல இருக்க ஃபீல் எனக்கு வரவே இல்லை.
இந்த சீட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டும் ஸ்டேரிங் பொசிஷனும் நீங்க உட்கார்ந்து ஓட்டும் போது அப்படியே இந்த சீட் உங்களை ஹக் பண்ணி உள்ள வச்சுக்கும். காம்பாக்டா நீங்க அப்படியே எப்படி சொல்றது, உங்களை அப்படியே உள்ள அழகா சொருகி வச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓட்டுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் வண்டி. பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. வண்டி வந்து அந்த 2000 RPM கீழே நீங்க கீர் மாத்தி ஓட்டும் போது எதுவுமே தெரியாது. நான் யூஸ்வலான ஒரு கார் மாதிரி தான் தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த கீரை டவுன் பண்ணி 2000 RPMக்கு மேல இழுத்தோம்னா ராக்கெட் தான் வண்டி. புல் பண்றது டீசல் ராக்கெட்னு தான் சொல்றாங்க. சோ அதனால வந்து அது பச்சையா தெரியும் புல் பண்றது. அந்த அளவுக்கு வந்து வண்டி பவரோ ஸ்டேரிங் ஹேண்ட்லிங்கோ எதையுமே குறைய சொல்ல முடியாது. எனக்குலாம் குறைய சொல்ல மாட்டேன். எனக்கு என் வாழ்நாள் ஃபுல்லா இந்த கார் தான் நீ ஓட்ட போறேன்னா சந்தோஷமா ஓட்டிட்டு போயிருவேன். இது வரைக்கும் மத்த காரோட கம்பேர் பண்ணி ஓட்டும் போதும் சரி என்னோட கார் எந்த இடத்துலயுமே வந்து டவுனா எனக்கு ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா 2011 மாடல் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதுக்கப்புறம் கீழே மேல எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. சன்ரூஃப் கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஆமா, சோ பெர்ஃபெக்ட்டான வண்டி. எல்லாமே அது மிரர்ல இருந்து எல்லாமே அட்ஜஸ்டபிள் மிரர், ஃபோல்டிங் மிரர்ஸ் தான். சோ நான் வண்டி வாங்கி நான் பெருசா வண்டி பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு தான் பண்ணிருக்கேன் தவிர எக்ஸ்ட்ராவா ஆட் ஆன் சொல்லி நான் எதுவுமே போடல. ஒரே ஒரு சப்வூஃபர் ஒன்று போட்டிருக்கேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. சோ வண்டியை வந்து எந்த இதுலயுமே நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு. என்ன ஒண்ணு, நான் மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் உண்மையிலே காஸ்ட்லி தான். எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? ஸ்பேர்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது ப்ரோ? ஆக்சுவலா நான் வந்து ஸ்பேர்ஸ் கொஞ்சம் பூட் மோல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு இங்க வண்டலூர்ல. சோ அவர்கிட்ட தான் நான் வண்டி வாங்கினது வந்து இப்போ வரைக்கும் ரெகுலரா விட்டுட்டு இருக்கேன். அவர் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. வண்டி வாங்கினதுக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் சொல்ல ஒரு 30-40,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நான் செலவு பண்ண காசு அரௌண்ட் ஒரு 180 வந்துருச்சு, 1,80,000. ஏன்னா நான் வண்டி எடுத்துக்கும் போது வண்டி 82 சம்திங் ஓடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு 1 lakh கிலோமீட்டருக்கு டைமிங் வந்துரும். ஆமா, கிளட்ச் மேஜர் சர்வீஸ். ஆமா, மேஜர் சர்வீஸ். ஏன்னா இந்த வண்டி கிளட்ச் பிளேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதோட ஃபுல்லா செட்டோட மொத்தமா மாத்தணும். அதுவே ஒரு 80,000 கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் மாத்தினேன், லீக் இருந்துச்சுன்னு சொல்ற ரேடியேட்டர் மாத்தினேன். அதுக்கப்புறம் இப்போ பவர் ஸ்டேரிங்ல லைட்டா ஆயில் லீக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. ஜெனரல் சர்வீஸ் விட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு 8,500 ரூபாய் 9,000 ரூபாய் வந்துடும். ஏன்னா அதான் சொல்றேன், நம்ம பார்ட்ஸ் வந்து இல்லாத காரு அப்படின்றதுக்காகவே வந்து அதிகமா வச்சு இருக்கிறதுனால அந்த இது வந்துடும். கார் வந்து 4 ரூபாயில வாங்கிடலாம். ஆமா, ஆனா ஒரு 2 ரூபாய் 2 ரூபாய் வந்து கண்டிப்பா அது பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி பிரீமியம் செக்மெண்ட் போகும்போது அந்த ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆக்சுவலா என்னன்னா இதை ஓட்டிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க இது கீழே இருக்க எந்த காரை வேணா மெயின்டைன் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷராவே தெரியாது. ஒரு மாருதியா இருக்கட்டும், டாட்டாவா இருக்கட்டும், யாரையுமே குறை சொல்ல முடியாது. அவங்க பட்ஜெட்டுக்கு அது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கலாம். இப்ப மாருதியில நார்மலா ஒரு கார் யூஸ் பண்றவருக்கு அந்த சர்வீஸே கூட பண்ண முடியாத அளவுக்கு சில பேரோட வாழ்க்கை வந்து அப்படி இருக்கலாம். ஆனா என்னன்னா இதை ஒருத்தன் மெயின்டைன் பண்ணிட்டா, ஒரு ஆவரேஜா ஒருத்தன் வந்து சம்பாதிக்கிற ஒருத்தன் வந்து இந்த காரை வந்து ஆசைப்பட்டு எடுத்துட்டு அவன் கஷ்டப்பட்டு இதை மெயின்டைன் பண்ணிட்டு திருப்பி மாருதிக்கோ டாட்டாக்கோ போயிட்டா அப்படின்னா அப்படியே அவன் என்னன்னா அப்பா ஒரு பெரிய தலைவலியே இல்லடா அப்படின்ற அளவுக்கு யோசிப்பான். ஆனா காரை வந்து இந்த சர்வீஸ், இந்த காஸ்ட், இந்த செலவு இதை விட்டுட்டீங்க அப்படின்னா காரை வந்து ஒர்த்து, சூப்பர், ரொம்ப ஒர்த்து. ஏன்னா இன்னைக்கு வர எவ்வளவு காசு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த கம்பெனில இதே செக்மெண்ட்ல இருக்க கார்ஸ் என்னன்னு நமக்கு எல்லாமே தெரியும். பட் ஆனா அந்த கார் எல்லாம் இப்பவும் இது வச்சு செய்யும். அந்த மாதிரி இருக்கு வண்டிங்க எல்லாம். சூப்பர் 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 ப்ரோ, சூப்பர். உங்க வெஹிக்கிளையும் கொடுத்து உங்களுடைய யூசர் ரிவ்யூவும் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. சரி, வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பாத்துடலாம். கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மள பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாம நம்மளுடைய சேஃப்டிக்காக உணர்ந்து போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே பானட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த க்ரூஸ்ல ஒரு 40 to 50% தான் வந்து நமக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் தரமாக கொடுத்துருக்காங்க. நல்லா நம்மளை அப்படியே ஹக் பண்ணிட்டு வச்சிருக்கு இந்த சீட்ஸு. அண்ட் இது வந்து 2011 மாடல், ஆல்மோஸ்ட் ஒரு 14 year ஓல்டு காரு. பட் இதனுடைய குஷன்ஸாக இருக்கட்டும், மேலே இருக்கக்கூடிய அந்த லெதராக இருக்கட்டும், இது எல்லாமே டாப் நாச் குவாலிட்டியில் இருக்குது. சூப்பர் ஒரு கம்ஃபர்ட் அண்ட் ஒரு பிரில்லியண்டாக நம்மளை அப்படியே வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான டேஷ்போர்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய பட்டன்ஸ் இந்த டேஷ்போர்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு டிகேடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கார் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. இப்போ எல்லாமே ஸ்க்ரீன்ஸ் டச் ஸ்க்ரீனாக போயிடுச்சு. பட் இந்த மாதிரி பட்டன்ஸ் நிறையா இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக பிடித்தமான ஒரு விஷயம். அண்ட் இந்த டேஷ்போர்டுமே கூட கொஞ்சம் ஒரு டீப்பான டேஷ்போர்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேரிங் பிடிச்சிக்கிறதுக்கு கிரிப் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு லெதர் ரேப்பிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தம் காண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங்கோடைய சைஸுமே கூட நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்டேரிங்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளாட் பாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் யூனிட் தான் வந்து
வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் கிடையாது. ஸோ ஃபீட்பேக் இதை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி இருக்குது. அண்ட் சரியான வெல் வெயிட்டட் ஸ்டேரிங்காக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வெயிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்ல ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேருந்தே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஹை ஸ்பீட் பில்டப் பண்ணும்போது அதனுடைய அந்த ரியாலிட்டியாக அந்த வெயிட்டேஜ் ஆட் ஆகுறது அப்படிங்கிறது டிரைவ் பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து நல்லாவே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நேச்சுரல் டிரைவிங் ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கார் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய சைட் மிரர்ஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல விசிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குது. அண்ட் ஏசி வந்து நல்ல கூலிங், செம சில்லராக தான் இருக்குது. நல்ல ஒரு டாப் நாச் கூலிங் கொடுக்குது. அண்ட் டிரைவிங் பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் கிளச் அப்படிங்கிறது இந்த காரில் 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே டீசல் கார்ஸில் கிளச் வந்து கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்கிறது கொஞ்சம் வழக்கமான ஒரு விஷயம் தான். பட் இந்த பர்டிகுலர் காரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டர் சைடில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹெவியான கிளச் அப்படிங்கிறது ஃபீல் ஆகலை. அண்ட் இந்த பர்டிகுலர் கார் வந்து ரீசெண்டாக தான் வந்து கிளச் பிளேட் வந்து மாற்றிருக்காங்க 20,000 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி. ஸோ கிளச் வந்து நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த கிளச் வந்து கொஞ்சம் லைட்டர் சைடில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த க்ரூஸை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி நம்ம சம்பத் ப்ரோ வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கிளச் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியரான ஒரு அஃபேர் தான். ஒரு 80,000 rupees அப்படிங்கிறது இந்த கிளச்சினுடைய ப்ரைஸிங்காக இருக்குது. அண்ட் கிளச்சை பற்றி பேசிட்டோம். அடுத்து கியர் பாக்ஸுங்கிறது கிளச் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்ம சொல்கிறோமோ கியர் பாக்ஸ் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியல. ஏன்னா கியர் பாக்ஸ் வந்து ரொம்பவும் ஒரு நாச்சியான கியர் பாக்ஸாக இருக்குது. நல்ல ஒரு வெல் வெயிட்டடான கியர் பாக்ஸாக இல்லை. கரெக்டாக அந்த கியர் ஸ்லாட் ஆகுது. பட் என்னென்னா ஒரு மாதிரி சொதன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அப்படி கிறிஸ்பாக அந்த கியர் பாக்ஸ் வந்து கரெக்டாக ஸ்லாட்டில் போய் விழுந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் தெரியுமா. அது வந்து ஒரு சின்ன மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நாச்சியான கியர் பாக்ஸை தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு சிங்க்ரனைஸ்டாக இந்த கியர் பாக்ஸ் வந்து இல்லை. அண்ட் இந்த பர்டிகுலர் காரில் இருக்கிறது ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். அண்ட் இந்த காரில் இருக்கக்கூடிய இன்ஜின் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிறது ஒரு 2 லிட்டர் டீசல் டர்போ இன்ஜின். அண்ட் இந்த டர்போ வந்து ஒரு VGT வேரியபிள் ஜாமெட்ரி டர்போ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த க்ரூஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறதே வரல, ஒன்லி டீசல் இன்ஜின் மட்டும் தான் வந்தது. பட் அந்த டீசல் இன்ஜினில் வந்து ஒரு 2 ஐட்ரேஷன் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவங்க வந்து ஒரு டீசல் இன்ஜின் கொடுத்தாங்க. அது வந்து இதே 2 லிட்டர் இன்ஜின் தான். பட் அது வந்து 1991 சிசியில் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய பவர் அவுட்புட்னு பார்த்தோம்னா 150 bhp அண்ட் 327 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த 327 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து 2600 RPM மேக்ஸிமம் RPMல உங்களுக்கு வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து இந்த டார்க் லேக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸாகவும் கொடுத்துருந்தாங்க. ஷெவி வந்து அதில் ஒரு கரெக்ஷனும் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிறது இந்த 150 bhp 327 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஜின் தான் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த இன்ஜினில் தான் வந்து அவங்க வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸோட கொடுத்துருந்தாங்க. பட் தென் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன அப்கிரேட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. டைமிங் கரெக்டாக இருக்குமே ஆனால் 2012 2013 காலகட்டத்தில் ஒரு சின்ன இன்ஜின் அப்கிரேட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. ஒரு 7 சிசி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 1991 சிசியிலிருந்து 1998 சிசிக்கு வந்து அவங்க வந்து இன்ஜினுடைய அந்த சிசி ஒரு 7 சிசி இம்ப்ரூவ் பண்ணி 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கியர் ரேஷியோஸும் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த பவர் அவுட்புட் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருந்தது. 150 bhpலேருந்து 164 bhp at 3800 RPMலையும் 327 நியூட்டன் மீட்டர் டார்க்லேருந்து 360 நியூட்டன் மீட்டர் டார்க் at 2000 RPMலையும் முதல்ல 327 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து 2600 RPMல வந்துட்டு இருந்தது. இப்போ 360 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து 2000 RPMலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி, அதாவது கம்மியான RPMலேயே மேக்ஸிமம் டார்க் அவுட்புட் கிடைக்கிற மாதிரியா இந்த இன்ஜினை வந்து டியூனிங் அப்படிங்கிறது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் கியர் பாக்ஸும் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லேருந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு மாற்றினாங்க. அண்ட் இந்த இன்ஜின் கூட அவங்க வந்து ஒரு 6 ஸ்பீட் 80 டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸும் கூட ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு இந்த LTZ அப்படிங்கிற டாப் வேரியண்ட்ல மட்டும் உங்களுக்கு AT அப்படிங்கிற அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் கூட கொடுத்துருந்தாங்க. அதர்வைஸ் இந்த இன்ஜினுடைய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஷெவி வந்து VCDI அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. VCDI அப்படிங்கிறது வேரியபிள் கம்ப்ரஷன் டீசல் இன்ஜின். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் VGT டர்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு வேரியபிள் கம்ப்ரஷன் வந்து கிரியேட் ஆகும். வேரியபிள் கம்ப்ரஷன்ன்றது அந்த கம்ப்ரஷன் ரேஷியோவை
மாற்றி கொடுக்கும், வேரி பண்ணி கொடுக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூயல் எக்கானமியை ஆப்டிமைஸ் பண்ணி டெலிவரி பண்ணும் இந்த இன்ஜின். ஸோ பர்ஃபார்மன்ஸும் லேக் ஆகிடக்கூடாது, அதே சமயத்தில் ஃபியூயல் எக்கானமியும் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுனால இந்த VCDA அப்படிங்கிற டெக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின், இந்த பாடி எல்லாமே கொஞ்சம் ஹெவியான விஷயங்கள். ஸோ இந்த கார்னுடைய வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 1.5 டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டாக இந்த கார் வந்து இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய இன்ஜின், இவ்வளோ வெயிட்டு அண்ட் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு அப்படி தொட்டா பறக்கக்கூடிய அந்த ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. டர்போ லேக் அப்படிங்கிறது பெருசா எவிடென்ட்டா நம்மளால ஃபீல் பண்ணவே முடியல. அந்த ஒரு 1500 RPM அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படியே சருன்னு அப்படி இழுத்துட்டு போற ஒரு ஃபீல் தான் வந்து நமக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் வந்து கண்டிப்பா கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டாப்பிங் பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து உங்களுக்கு 4 வில்லியுமே டிஸ்க் பிரேக்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டாப்பிங் பவர், நல்ல ஒரு கிறிஸ்பியான பஞ்சியான பிரேக்கிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரியர்ல தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து காம்பவுண்ட் கிராங்க் டைப் வித் நான் லீனியர் மினி பிளாக் காயில் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்ட் கிராங்க் டைப் அப்படிங்கிறது ஒரு லிங்கேஜ் சிஸ்டம். அதாவது வெஹிக்கிளோடைய பாடியில இருந்து ரியர் ஆக்சல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு பிவட் பாயிண்ட் வச்சு அதுல வந்து 2 ஆர்டிகுலேஷன் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் அந்த ஆர்ம்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு இந்த பாடி கூட கனெக்ட் ஆகக்கூடிய இந்த இன்னொரு எண்டில் உங்களுக்கு அந்த காயில் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த காயில் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிறதும் மினி பிளாக் காயில் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த காயில் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஒரே டயாமீட்டரில் இருக்காது. மேலே கொஞ்சம் சின்னதாகவும் சென்டரில் கொஞ்சம் பல்கியாகவும் இருக்கும். அது வந்து மினி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நான் லீனியர் ஸ்ப்ரிங் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகுது இல்லையா, அந்த கம்ப்ரஷனுக்கான அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ப்ரிங் கொடுக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வேரிடா வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் நான் லீனியர் ஸ்ப்ரிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா லேமன் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா ரியர்ல வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சோக் பண்ணி எடுத்துட்டு போற ஃபீலும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஹை ஸ்பீட்ல நல்ல ஒரு ஸ்டிஃபான அந்த ஒரு கான்ஃபிடென்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி ஓட்டுறதுக்கான அந்த பக்கா கான்ஃபிடன்ஸான டிரைவிங் டைனமிக்ஸும் வந்து உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணும். இவ்வளவு விஷயங்களும் ஒரு டிகேடுக்கு முன்னாடி ஒரு 18 லேக் அப்படிங்கிற ஒரு பிரைஸ் பிராக்கெட்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க மட்டும் கிடையாது, ஷெவர்லே மட்டும் கிடையாது, நிறைய பிராண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் அந்த டைம்ல நீங்க ஸ்கோடா பார்த்தீங்க அப்படின்னாலும் லாரா கூட உங்களுக்கு ஒரு 18 லேக் அப்படிங்கிற பிராக்கெட்ல இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லக்ஸரி எல்லாம் மிக்சராகவே அந்த அளவுக்கான ஒரு பிரைஸ் செக்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு அதே பிரைஸ் செக்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப் 4 மீட்டர் கார்லயே கூட டாப் எண்ட் வாங்க முடியாத ஒரு நிலைமையில அந்த மாதிரி பிரைசிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் ஒரு டிகேட் முன்னாடி எந்த அளவுக்கான ஒரு ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸோட லக்ஸரியினுடைய ஒரு பின்னக்கில் ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை நம்ம வந்து ஓட்டும் போது நம்மளால ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தத்தோட இந்த ரிவ்யூ வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் ஏதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு க்ரூஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா, பை பாய்.